வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா டைனமிக் மெமரி அலகேஷன். நம்ம போன கிளாஸ்லாம் ஸ்ட்ரக்சரும் யூனியனும் 4th யூனிட்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா டைனமிக் மெமரி அலகேஷன். போன கிளாஸில் ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம். இது இந்த கொஷின் முக்கியமான கொஷின், 10 மார்க் கொஷின். சரிங்களா? இந்த கொஷினில் இந்த யூனிட்டை பார்த்தோன்னா இதுதான் முக்கியமான கொஷின். இல்லைன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர், அரே வித்தின் த ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் வித்தின் ஸ்ட்ரக்சர், இந்த 3 கொஷின் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த 3 கொஷின் இல்லாமல் இந்த ஒரு கொஷின் தான் 10 மார்க். நல்லா தெளிவாக கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ டைனமிக் மெமரி அலகேஷன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட டேட்டா டைப் சைஸை மாற்றுறது, அதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம நேச்சுரல் அப்படிலாம் கேட்டுக்கிறோம். நேச்சுரல்னால் என்னது? இயற்கையாக வர்றது, செயற்கையாக வர்றதுன்றது இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அதை தான் இந்த டைனமிக்ன்றதை சொல்கிறாங்க. நம்ம செயற்கையான நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொடுத்து நம்ம அதை விளைவிப்போம், எதுனாலும் சரி. சரிங்களா? ஒரு ஃப்ரூட்ஸு, காய்கறி, இதெல்லாம் எதுனாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பூச்சி மருந்தோ இதே மாதிரி அடித்தோ நிறைய விளைவிக்கிற மாதிரி இந்த டைனமிக் மெமரி அலகேஷன் டைனமிக்னது மாறக்கூடியது, நம்மளாம் மாற்றுறதுன்றதை சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ என்ன மாற்ற போகிறாங்கன்னா டேட்டா டைப்போட சைஸை. என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னா இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, டபுள்ன்ட்டு. அப்போ இன்ட்டுக்கு என்ன சைஸ் இருக்குது? 2 பைட் அளவு இருக்குது. கேருக்கு 1 பைட்டு, ஃப்ளோட்டுக்கு 4 பைட்டு, டபுளுக்கு 8 பைட்டு. சரிங்களா? இது இருக்குது. நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்றம்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? இதை கூட்டினாலும் கூட்டிக்கலாம். அந்த 2 இன்ட்டுக்கு 2 பைட் இருக்குல்ல, நம்மளுக்கு தேவையில்ல, 1 பைட் மட்டும் போதும்னாலும் செஞ்சுக்கலாம். 10 பைட் கொடுத்துக்கலாம், இல்லை 100 பைட்டு கூட கொடுத்துக்கலாம். எவ்வளோ பைட்டு வேணால் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி கூட்டலாம், கம்மி பண்ணலான்றது தான். சரிங்களா? அப்போ 4 ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த மாதிரி டைனமிக் மெமரி அலகேஷன், மெமரி அலகேட் பண்ணுறதுல நம்மளுக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் என்னது? மெலாக், 2வது கெலாக், 3வது ஃப்ரீ, 4வது ரீஅலாக் அப்படின்றத சொன்னாங்க. சரிங்களா? அப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு சும்மா யூஸ் பண்ண முடியாது, இதுக்குன்னு தனியாக ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்களை நாம் ப்ரோக்ராமில் பயன்படுத்த வேண்டுமானால் இந்த ஹெட்டர் ஃபைலை ப்ரோக்ராமில் இன்க்ளூட் செய்ய வேண்டும். ஹேஸ் இன்க்ளூட் லெஸ் தென் stdlib.h. stdio இருக்கா, அதே மாதிரி stdlib, அதாவது என்ன அர்த்தம்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி .h. இது ஒரு ஹெட்டர் ஃபைல். இந்த 4 ஃபைலையும் நம்ம யூஸ் பண்ணணும்னா, 4 ஃபைல் கிடையாது, 4 ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் வர்றதுனாலே அது ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருப்போம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா இந்த ஹெட்டர் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்று எப்படிலாம் நம்ம எழுதலாம், அது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். முதல்ல அலகேட்டிங் எ பிளாக் ஆஃப் மெமரி. அலகேட்னா என்னது? கொடுக்குறது, இதுக்கு இதுதான்றத மாதிரி கொடுக்குறது. எ பிளாக் ஆஃப் மெமரி, இதுக்கு இந்த இது நம்ம உருவாக்கியிருக்கோம், இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்கிறது தான் அலகேட்டிங் எ பிளாக் ஆஃப் மெமரி. சரியா? இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நமக்கு தேவையான மெமரி இடங்களை பைட் அளவில் அலகேட் செய்யலாம். சரிங்களா? அப்போ இன்ட்டுக்கு 2 பைட் சொல்கிறோம்ல, அதை விட கூட்டலாம், குறைக்கலாம். சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பர் எப்படி இருக்குன்னா பைட் அளவில் தான் இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கான சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா பாயிண்டர் வேரியபிள் ஈக்குவல் டு கேஸ் டைப் ஸ்டார் மெலாக் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ள சைஸ். ஓகேங்களா? அப்போ அந்த பாயிண்டர் வேரியபிள்னால் சாதாரண வேரியபிள் தான். நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டார், அதாவது பெருக்கல் சிம்பிள் போட்டோன்னா அதுதான் அந்த பாயிண்டர் வேரியபிள்ன்றதை சொல்கிறாங்க. அடுத்து கேஸ் டைப்னால் என்னது? அது டேட்டா டைப்பு தான். இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு அந்த டேட்டா டைப்பை தான் குறிக்கும். அடுத்து மெலாக்ன்றது ஒரு கீவேர்ட், மெமரி அலகேஷன். எம்ன்றது மெமரி அலகேஷன், ALLOCன்றது அலகேஷனை குறிக்குது. சரிங்களா?
அடுத்து என்னதுன்னா சைஸ். நம்மளுக்கு எந்த எண்ணிக்கை எவ்வளோ மெமரியோட ஸ்பேஸ் வேணுமோ அந்த எண்ணிக்கையை குறிக்கிறது தான் இந்த சைஸுன்றதை சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ட்டு ஸ்டார் ஒய், இதுதான் பாயிண்டர் வேரியபிள்ன்றதை சொல்கிறாங்க. அந்த ஒய் ஈக்குவல் டு இன்ட்டு ஸ்டார் மெலாக் ப்ராக்கெட்குள்ளே சைஸ் அதை கொடுக்குறாங்க. சரியா? அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னது? இன்ட்டு. அது முழு எண்களை குறிக்கும். முழு எண்களோட சைஸ் என்னது? 2 பைட்டு. அப்போ அந்த 2 பைட் இருக்கிற சைஸை நம்ம எவ்வளோவா கூட்ட போகிறோம்? 20 பைட்டாக கூட்ட போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் இப்படி யூஸ் பண்ணாலே அதோட சைஸ் வந்து 20ஆக மாறிடும். அதை தான் சொல்கிறீங்க. அப்போ அந்த ஒய்யோட தன்மை எப்படி இருக்கும்? முழு எண்களோட தன்மை இன்டீஜராக இருக்குன்றது தான் அந்த கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது செயல்படும் போது 20 பைட்கள் மெமரியானது அலகேட் செய்யப்பட்டு இதன் தொடக்க அட்ரஸ் ஆனது இன்டீஜர் தன்மை கொண்ட ஒய் என்ற பாயிண்டர் வேரியபிளுக்கு கொடுக்கப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? அந்த ஒய்யோட சைஸ் ஒய் வந்து முழு எண்களாக இருக்கும். அதாவது இன்டீஜரை குறிக்கும். அதோட சைஸ் என்னன்னு கேட்டால் இப்போ 20 ஆயிரும். சரிங்களா? அதை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதை தான் குறிக்குது. புரிஞ்சதா? இது மெலாக்கோட ஸ்டேட்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? கெலாக், அலகேஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் பிளாக், அதை தான் குறிக்க போகிறோம். அலாக் இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒன்றுக்கு அதிகமான தொடர்ச்சியான மெமரி இடங்களை பைட் அளவில் அலகேட் செய்யலாம். ஒன்றுக்கு அதிகமான தொடர்ச்சியான மெமரி இடங்கள்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஏதோ எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைன் வந்து ஒரு பேப்பர் சைஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்த சைஸ் அந்த லைன் முடிஞ்சோடனே 2வது சைஸ் வந்துடுமா? அதை தான் சொல்கிறாங்க. நம்ம ஒரே லைனில் எவ்வளோ பெருசாக எழுதிட்டே போக முடியும்? அது வந்து அப்போ தேர்றது வந்து கஷ்டமாக இருக்குன்றதுனால நம்மளுக்கு ஒன்றுக்கு அதிகமான தொடர்ச்சியான இடங்கள் மெமரி இடங்களை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ வந்து ஒரு லைனில் இத்தனை எண்கள் இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். இன்னொரு லைனில் தொடர்ச்சியாக ஒரு நம்பர் இருக்கும். இன்னொரு இடங்களில் தொடர்ச்சியான ஒரு மெமரி அலகேஷன் ஒரு சைஸ் வந்து இருக்குன்றதை சொல்கிறது தான் இந்த கலாக்குன்ற ஃபங்க்ஷன். சரிங்களா? அதோட பொது வடிவம் எப்படி இருக்குன்னா, பாயிண்டர் வேரியபிள் ஈக்குவல் டு கேஸ் டைப் ஸ்டார் கெலாக் என் சைஸ். சரிங்களா? அதில் மெலாக்குன்னு போட போகிறோம். இங்கே கெலாக்குன்னு போட்டு என் சைஸ். தொடர்ச்சியான மெமரி இடங்கள்ன்றதுனால, ஒன்றுக்கு அதிகமான தொடர்ச்சியான இடங்கள்ன்றதுனால அந்த என் சைஸுன்றதை கொடுக்க போகிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் சைஸை வந்து கூட்டமும் பண்ணலாம் செய்யலாம். சரிங்களா? அப்போ இதோட ஒவ்வொன்றுக்கும் என்ன இதுன்றதை பார்க்க போகிறோம். பாயிண்டர் வேரியபிள்னால் இது வந்து எனது ஏற்கனவே ஒரு டிஃபைன் செய்யப்பட்ட ஒரு வேரியபிள் தான். சாதாரணமாக நம்ம எடுத்தோடனே டிக்ளேர் செய்வோம்லாம், அதே மாதிரி தான் டிக்ளேர் செய்ய போகிறோம். அதுக்கடுத்து என்னது? கேஸ் டைப்ன்றது இன்ட்டு கேரு ஃப்ளோட்டை தான் குறிக்க போகுது. கெலாக்குன்றது என்னது? கீவேர்ட்ஸ். அடுத்து என்ன இருக்கும்? சைஸ். எண்ணுனா என்னது? எத்தனை பிளாக்கை வந்து குறிக்கிறது. சைஸுனால் எண்ணிக்கை, அதை வந்து குறிக்கிறது தான் என்னது? அந்த சிண்டெக்ஸோட எக்ஸாம்பிள். அதாவது எக்ஸாம்பிள் கிடையாது, அந்த சிண்டெக்ஸ் எப்படி எழுதலான்றதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். இன்ட்டு ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு இன்ட்டு ஸ்டார் கலாக் 3,20. இது எப்படி செயல்படும்னா, 20 பைட்கள் உடைய 3 மெமரி பிளாக்கள். சரிங்களா? ஒரே லைனில் இருக்காத 3 மெமரி பிளாக்கள் இருக்கும். ஒரு பிளாக்கில் வந்து 20, 2வது பிளாக்கில் 20, 3வது பிளாக்கில் 20ன்ட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கும். அதுக்கு வந்து அலகேட் செய்யப்பட்டு இதன் தொடக்க அட்ரஸ்னால் என்னது? அது வந்து எதை குறிக்கும்னா, இன்டீஜர் தன்மை கொண்ட ஒய் என்ற பாயிண்டர் வேரியபிளுக்கு கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? ஒய்யில் வந்து இந்த அளவு கூட ஸ்பேஸ் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலான்றதை குறிக்கிறது தான் இந்த சிண்டெக்ஸோட எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்து 3வது பார்க்கலாம். 3வது ரிலீஸிங் த யூஸ்டு மெமரி ஸ்பேஸ்.
ரிலீஸிங் த யூஸ்டு மெமரி ஸ்பேஸ். இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி பயன்படுத்தாத மெமரி இடங்களை ரிலீஸ் செய்யலாம். சரிங்களா? நம்ம முதல்ல இவ்வளோ தேவைப்படுன்றதை கொடுக்குறோம் அந்த மெமரி ஸ்பேஸ். இப்போ இன்ட்டுக்கு 2 பைட் கொடுக்குறோம். அந்த 2 பைட் அளவும் நம்மளுக்கு போதாதுன்றதுனால தான் அதிகமாகவும் கொடுக்குறோம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ தேவைப்படும்ன்றது ஒரு குத்து மதிப்பாக, சரியா, அக்யூரேட்டாக சொல்லாமல் தோராயமாக தான் சொல்லி நம்மளுக்கு அதை கொடுக்குறோம். அதுலேயும் நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இல்லாமல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா, பயன்படுத்தாமல் இருந்துச்சுன்னா அதை வேறு எதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கோங்கன்றதை கொடுக்குறது தான். நம்மளுக்கு வீட்டில் வேணுன்ட்டு ஒரு பொருளை வாங்கி வச்சுருக்கோம். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த பொருள் பயன்படலைன்னா வேண்டான்னு நினச்சிங்கன்னா குப்பையில் போடுவோம், இல்லை வேறு யாருக்காவது தருவோம்ல. அதே மாதிரி தான் இதுவும் அர்த்தம். சரிங்களா? அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃப்ரீ பாயிண்டர் வேரியபிள். சரிங்களா? எந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு நம்ம அந்த ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணி தரணுன்றதை பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஃப்ரீன்றது என்ன அர்த்தம்? கீவேர்ட்ஸ். பாயிண்டர் வேரியபிள்னால் நம்ம முதலே டிக்ளேர் செஞ்சுருக்க சாதாரணமாக வேரியபிள் தான் பாயிண்டர் வேரியபிள்ன்றதா சொல்கிறாங்க. இதை எப்படி எழுதி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், இன்ட்டு ஸ்டார் ஒய் இன்ட்டு ஸ்டார் மெலாக் ப்ராக்கெட்டுக்குள்ளே 20ன்னு கொடுத்துட்டு ஃப்ரீ ஒய் அப்படின்றத கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ அந்த இன்ட்டு ஸ்டார் ஒய்க்கு அப்புறம் அந்த 2 பைட்டு சைஸ் இருக்கும். அதையே நம்ம யூஸ் பண்ணலைன்னா ஃப்ரீ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய்ன்னு கொடுத்தா கூட நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற 1.5 பைட்டு ஃப்ரீயாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும். அப்படி இல்லை, நம்ம ஏதோ ஒரு அலகேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒய் இன்ட்டு ஸ்டார் மெலாக்கு அந்த 20ன்ற ஸ்டேட்மெண்ட் முதல்ல செயல்படும். அப்போ செயல்பட்டு நம்மளுக்கு ஒய்யோட அளவு எப்படி இருக்கும், 20 பைட்டோட அளவு அலகேட் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 2வது ஸ்டேட்மெண்ட் சரிங்களா, நம்ம அடுத்த லைன்லேயே எழுதிட்டோம். சரிங்களா? அப்போ நம்ம நடுவில் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம், சரிங்களா, அந்த லைனில் அந்த ஸ்பேஸ் நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம், இப்போ நம்ம பயன்படுத்தவே இல்லை, நம்ம சாதாரணமாக ஒரு சிம்பிளாக நம்ம எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன இப்படியே கொடுத்துட்டீங்க, நான் இது எதுக்கு டிக்ளேர் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். சரிங்களா? எப்படி யோசிக்க முடியும், நம்ம முதலையே இன்ட்டு ஒய்க்கு 2 பைட் அளவு இருக்குது, அது 10லன்ட்டு 20 பைட் கொடுத்துட்டு திருப்பி ஃப்ரீ பண்ணுறீங்களே, இப்போ இது எதுக்கு செய்யணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம்ல. அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சும்மா சாதாரணமாக பார்க்குறதுனால அடுத்த லைன்லேயே கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இந்த லைன் அந்த மெலாக்குன்றதுக்கு 20 பைட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து லைன் ப்ரோக்ராம் அந்த பைட்டு அந்த இன்டீஜர் மூலிமா நம்ம அந்த வேரியபிள்லாம் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ஒய்யில் போய் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீ பேஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா, ஃப்ரீ அந்த ஒயின்னு கொடுத்தோன்னா அப்போ ஃப்ரீ ஆகும். சரிங்களா? நம்ம இப்போ சாதாரணமாக சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்ததுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. புரிஞ்சதா உங்களுக்கு? ஓகே. இது ஃப்ரீ இஸ் பயன்படுத்தாத இடங்களில் ஸ்பேஸ் நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. அடுத்து 4வது பார்க்க போகிறது என்னதுன்னா, அலகேட்டிங் த சைஸ் ஆஃப் பிளாக். அலகேட்னா நம்ம இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இன்ட்டுக்கு நம்மளுக்கு 2 பைட் இருக்குது, அதை கூட்டிட்டோம். கூட்டினதுக்கு அப்புறமும் நம்ம இன்னும் வேணுன்னா கூட்டிக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம். அதை சொல்கிறது தான். சரிங்களா? அதுக்கு தான் அந்த அலகேட்டிங் ரீஅலகேட்டிங்கிறத அர்த்தம். திருப்பி அலகேட் பண்ண போகிறோம். அந்த சைஸை கூட்டினாலும் சரி குறைக்கிறதுனாலும் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரீஅலகேஷன் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஏற்கனவே அலகேட் செய்யப்பட்டுள்ள மெமரியின் அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குது, அதாவது பொது வடிவம் பாயிண்டர் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு ரீஅலாக் ஓல்டு பாயிண்டர் வேரியபிள் நியூ சைஸ். சரிங்களா? அப்போ பாயிண்டர் வேரியபிள்ன்றது ஏற்கனவே டிஃபைன் செய்யப்பட்டுள்ள ஒரு பாயிண்டர் வேரியபிள் தான்.
ரீஅலாக்ன்றது ஒரு கீவேர்ட். அந்த ஓல்டு பாயிண்டர் வேரியபிள்ன்றது வந்து நம்ம பாயிண்டர் வேரியபிள் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஓகேங்களா? அந்த சைஸுன்றது நியூ சைஸ், நம்ம முன்னாடி கொடுத்த சைஸை விட கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுருக்கிற ஒரு எண்ணிக்கையை தான் நம்ம தரப்போகிறோம். சரிங்களா? அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இன்ட்டு ஸ்டார் ஒய் ஒய்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஸ்டார் மெலாக் 20 ஒய்ஸ் ஈக்குவல் டு ரீஅலாக் ஒய் 30. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து செயல்படும் போது 20 பைட்டுகள் அளவுடைய மெமரியை வந்து அலகேட் செய்கிறது. ஒய்க்கு வந்து அலகேட் செஞ்சிடும். திருப்பி ரெண்டாவது என்ன செய்யும்? ஸ்டேட்மெண்ட்டானது இந்த மெமரியின் அளவை 30 பைட்டாக கூட்டி திரும்ப அலகேட் செய்கிறது. சரிங்களா? அதுலேயே நீங்கள் போய் மாற்றலாம்ல, ஏன் செய்யலான்றதை கேட்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஒரு சர்டைன் ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திருப்பி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கும்போது உங்களுக்கு தேவைப்படும். அப்போ அந்த நேரத்தில் இதை செய்கிறாங்க. உடனேலாம் செய்கிறது கிடையாது. நம்ம ஒரு ஆப் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது இது வந்து இதோட ஸ்பேஸ் தேவைப்படுது, இல்லைனா இது வந்து கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற நேரத்தில் தான் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. டக்குன்னு அதே ப்ரோக்ராமில் பயன்படுத்துறது கிடையாது. இது ஒரு ஆப் வந்து உருவாக்குனதுக்கு அப்புறமா நம்ம மாற்றம் செஞ்சு வரும் பார்த்திங்களா? திருப்பி வந்து புது அப்டேட்லாம் கேட்கல. நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆப்புக்கு வச்சுருந்தீங்கன்னா திருப்பி அப்டேட் கேட்டே இருக்கும், ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி. இந்த மாதிரி நம்ம வந்து புதுசாக உருவாக்காமல் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள ஆப்பையே மாற்றும் போது ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா அப்போ போய் சேஞ்சஸ் பண்ணும்போது தான் இதை செய்கிறாங்க. சரிங்களா? நம்ம இப்போயே டைரெக்டாக போய் மாற்றும் போது நம்மளுக்கு வந்து உள்ள கொலாப்ஸ் ஆயிருன்றதுக்காண்டி இந்த மாதிரி செய்கிறாங்க. சரிங்களா? இதுதான் டைனமிக் மெமரி அலகேஷன். நம்மளுக்கு இது முக்கியமான 10 மார்க் கொஸ்டின், எப்பயுமே போர்டு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போது நம்ம எவ்வளோ தெளிவாக படிக்கணுன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை 10 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டேன். இதில் வந்து 4 ஃபங்க்ஷன் இருக்குது. மெலாக், கெலாக், ஃப்ரீ, ரீஅலாக்ன்ட்டு. சரிங்களா? நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதோட இந்த 4th யூனிட்ன்றது முடியுது. சரிங்களா? நாளையிலேருந்து நம்ம வந்து 5th யூனிட்டை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.